ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேணு தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செஞ்சது, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் செஞ்ச ரெசிபி இந்த ஸ்வீட்டை வந்து கிட்ஸிட்டு கொடுத்து பார்க்கலாம் அவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. ஹாய், இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நான் கோதுமையை வச்சு ஒரு மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு ஈஸியாக செஞ்சேன். 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிட்டேன்டா. கோதுமை ஸ்வீட் இதுக்கு பேர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கோதுமை, அதாவது 120 கிராம் அளவு இருந்துச்சு. சுகர் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்குங்க. அது 60 கிராம் இருந்துச்சு. நெய் வந்து 1 ஸ்பூன். இந்த 3 பொருளையும் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அரைச்சி வச்ச சுகர் அதையும் எடுத்துக்கிட்டு, நீங்கள் வந்து கரும்பு சக்கரை வேணாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த 3மே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். சுகர் வந்து அந்த கோதுமை மாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். இது ரொம்ப வந்து ஸ்வீட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க குட்டீஸ் என்ன சொன்னாங்கன்னு. நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும். கையில் நல்லா வந்து நெய்யில்னா எண்ணெய் ஏதோ ஒன்று வந்து அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி நான் வந்து சின்ன ஸ்போக் இவ்வளோதான், இதுதான் என்கிட்ட இருந்துச்சு. இதை வச்சு சும்மா ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டேன். இல்லை உங்களுக்கு இப்படி பிடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டியே வந்து 2 பக்கம் மாவு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி, ரொம்ப வந்து லேசாக இருந்துடக்கூடாது. கொஞ்சம் நல்லா வந்து மொத்தமாக இருக்கணும். ஒரு டம்ளரோ இல்லைன்னா ஒரு மூடி ஏதோ ஒன்று இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து டம்ளர் வந்து அந்த ஷேப்பில் இருந்தங்காட்டி நான் வந்து அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி தான் வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அது வந்து எந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நல்லா எந்தளவுக்கு திக்னஸாக இருக்கணும். எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சு நல்லா எண்ணெய் வந்து காய வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கம் நல்லா வேகணும். அது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ஆகுள்ள அந்தளவுக்கு வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்து வச்சு நல்லா அதோட சூடு ஆறணும். நல்லா ஒரு 1/2 hour வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.